வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம கன்னியாகுமரியில் ஓப்பன் ஆகியிருக்கிற புது கண்ணாடி பாலம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கன்னியாகுமரினாலே அழகும் சிறப்பும் வரலாற்று பெருமையும் கொண்டதுன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். அப்படி இருக்க கூடுதலாக இன்னொரு பெருமையும் இப்போது சேர்ந்திருக்கிறது. இந்த கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்குறதுக்கு விவேகானந்தர் மண்டபம் போக டிக்கெட் எடுத்துட்டு நீங்கள் அங்கே தரப்படுகிற கைடன்ஸ் படி படகுல ஏறிக்க வேண்டியதான். பர்சனலி இந்த படகு பயணம் ரொம்பவே பிடிக்கும். படகு பயணத்தின் போது அங்கிருந்து தெரியும் வியூ ரொம்பவே அழகாக இருக்கும். கடல்ல இருந்து பார்க்கும்போது அங்கே தெரியும் மலையும் சர்ச்சஸும், இன்னொரு புறம் விவேகானந்தர் மண்டபமும் திருவள்ளுவர் சிலையும்னு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இந்த கண்ணாடி பாலம் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையே கடலின் மேல் கட்டப்பட்டுள்ளது. விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கும் அங்கிருந்து திருவள்ளுவர் சிலைக்கும் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் படகுகள் இயக்கப்பட்டன. கடல் நீர்மற்ற உயர்வு மற்றும் கடல் நீரோட்டங்களால் வள்ளுவர் சிலைக்கு சில காலமாக மக்கள் போக முடியாத நிலை ஏற்பட்டது. விவேகானந்தர் பாறைக்கு மட்டுமே படகு போக்குவரத்து இருந்து வந்த நிலையில் தற்பொழுது விவேகானந்தர் நினைவு மண்டபத்திலிருந்து நேரடியாக திருவள்ளுவர் சிலைக்கு செல்ல கடலின் மேலே தமிழக அரசால் பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே கடலின் மீது கட்டப்பட்டுள்ள முதல் கண்ணாடி பாலம் கன்னியாகுமரியில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலம்தான். பவுஸ்ட்ரிங் ஆர்ச் பிரிட்ஜ் வகையில் இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளதாக சொல்கிறார்கள். கண்ணாடி பாலத்தின் வழியே நடந்து செல்லும் போது கீழே தெரியும் கடல் பிரமிப்பை ஏற்படுத்தியது. நான் விவேகானந்தர் மண்டபத்தில் இருந்து கண்ணாடி பாலம் வழியாக திருவள்ளுவர் சிலைக்கு சென்று அங்கே இருந்து கடலை ரசித்து திரும்பினேன். எவ்வளவு வரலாற்று பெருமைகளை தாங்கி நிற்கிறது இந்த இடம் என்று வியந்தும் போனேன். திருவள்ளுவர் சிலை இருக்கும் இடத்தில் தரைத்தளத்தில் திருக்குறளை தமிழிலும் ஆங்கில மொழிபெயர்ப்பிலும் கண்டபோது சிறப்பு. அடுத்த முறை நீங்க கன்னியாகுமரி போகும்போது விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை, பகவதி அம்மன் கோவில், சன்ரைஸ் அண்ட் சன்செட், காந்தி மண்டபம், இப்படி இதெல்லாம் கூட இந்த கண்ணாடி பாலத்தையும் பார்த்துட்டு வாங்க. நன்றி.